ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அல்ஜிப்ராலேருந்து ஒரு சம் தான். ஜிசிடி கேட்டிருப்பாங்க. நமக்கு வந்து எல்சிஎம்மும் அந்த ரெண்டு பாலினாமியல்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டை வச்சு நம்ம அதை ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த பேர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், இது ஒரு பாலினாமியல். இன்னொன்று எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் பவர் 4 and whose LCM is x cube plus y cube multiplied by x squared plus xy plus y squared. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். சொல்யூஷன். ஸோ இப்போது நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு பேரையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேர் f of x ஈக்குவல்ஸ் x cube plus y cube. சி, இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இங்கே எல்சிஎம்லேயும் அதே டேம் இருக்குது, அதனால் வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ நமக்கு வந்து ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளைட் பை ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு எல்சிஎம் மல்டிப்ளைட் பை ஜிசிடி. ஓகேவா? ஓகே, இங்கே நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஓகே, அண்ட் எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால எல்லா டேர்ம்ஸையும், அதாவது நம்மக்கிட்ட ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ், அப்புறம் எல்சிஎம் 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும்? ஜிசிடி கிடச்சிரும். ஓகேவா? பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் முடிஞ்சு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாமா? ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் பவர் 4. ஓகே, ஒய் பவர் 4. சி, இதே இது எக்ஸ் பவர் 4 இருக்கா? ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒய் பவர் 4 ஒய் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2x ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்கும். கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 இருக்குது, அதான் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். ஒய் பவர் 4 இருக்குது, அதான் ஒய் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது. சி, ஒரு வேளை இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்? விச் இஸ் ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏ யார்? எக்ஸ் ஸ்கொயர். பி யார்? ஒய் ஸ்கொயர். இப்படி எழுதிடலாம். கரெக்டாக? ஆனால் இதுக்கும் ஏதோ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இங்கே 2x ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போது இந்த டேர்ம்லேருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த டேர்ம் வந்துடும். கரெக்ட் தானே? பண்ணலாமா? ஓகே. ஸோ நம்ம என்ன எழுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன இங்கே இருக்குது? எக்ஸ் பவர் 4 இருக்குது, ஒய் பவர் 4 இருக்குது. என்ன இருக்குது? ஆனால் இங்கே 1x ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு தான் இருக்குது. ஸோ அப்போ இதிலேருந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து இது வந்துடும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? சப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு ஆன் போத் சைட்ஸ் பண்ணி பார்க்கலாமா? பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல்ஸ் x power 4 plus y power 4 plus 2x squared y squared minus x square y square. Okay, அப்போது x squared plus y squared the whole square minus x square y square which is equals x power 4 plus y power 4. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2x squared y squared plus 2x squared y squared, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. சி, இங்கே பாருங்கள் என்ன டேர்ம் இருக்குது? இதே டேர்ம் தான் இருக்குது, இங்கேயும் இதே டேர்ம் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம இதை போடலாம் தானே? ஓகே, அதான் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் x squared plus y squared the whole squared minus x squared y squared. ஓகேவா? ஓகே. ஓகே, ஸோ இந்த இடத்துல நோட் மட்டும் பண்ணிக்கலாம்.
x power 4 plus y power 4 plus x squared y squared equals x squared the plus y squared the whole squared minus x squared y squared. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். அகெயின் இந்த ஃபார்முலாவை பார்க்குறப்போ என்ன மாதிரி இருக்குது? இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கும். அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இதுதான் ஏவாக இருக்க போது மைனஸ் bxy மல்டிப்ளைட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இதுதான் ஏஆர் இருக்க போது ப்ளஸ் xy இது பிஆர் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு f of x இருக்குது, g of x இருக்குது. ஃபார்முலா எழுதிட்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? f of x multiplied by g of x equals LCM into GCD. ஓகேவா? ஓகே, f of x என்ன? x cube plus y cube அப்படியே வச்சுக்கலாம். multiplied by g of x என்ன? x squared plus y squared minus xy multiplied by x squared plus y squared plus xy is equals LCM. LCM என்ன கொடுத்துருந்தாங்க கொஷனில்? x cube plus y cube multiplied by x squared plus xy plus y squared. ஓகேவா? x cube plus y cube multiplied by x squared plus y squared plus xy. ஓகேவா? ஓகே, இன்ட்டு ஜிசிடி. ஸோ நமக்கு என்ன தேவை? இந்த ஜிசிடி தான் தேவை. ஸோ இந்த ஜிசிடி அந்த பக்கம் வச்சுட்டு இந்த மற்ற எல்லா டமையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டு போகலாம். ஸோ இங்கே எல்லாமே எதில் இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் மாறிடும். பண்ணலாமா? ஸோ இங்கே x cube plus y cube multiplied by x squared plus y squared minus xy multiplied by x squared plus y squared plus xy. இதெல்லாம் இங்கே இருக்க terms divided by x cube plus y cube multiplied by x squared plus y squared plus xy which is equals GCD. ஸோ இப்போ காமனாக இருக்க டேர்மெல்லாம் கேன்சல் பண்ணலாமா? ஸோ மேலேயும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், கீழே எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய், இங்கேயும் அதே தான். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சலான டேம் போக மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடலாமா? ஸோ மிச்சம் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல்ஸ் ஜிசிடி. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஜிசிடி கண்டுபிடிச்சிருக்கோம்? x squared plus y squared minus xy. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஜிசிடி. ஓகேவா? அடுத்த சம்மில் மீட் பண்ணலாம். பாய்.